ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் மீ சாலு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல 7th ஸ்பாட்ல தர்மஸ்தலால எலும்புக்கூடு கிடைச்சதா இல்லையா. இரண்டாவது விஷயமாக தர்மஸ்தலால கிராமத்து மக்கள் வந்துட்டு அங்க உள்ள துணை கிராம பஞ்சாயத்து தலைவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரு மீடியால கொடுத்த ஒரு பேட்டியில போலீஸ் கொடுத்தாங்க, நாங்க இங்க புதைச்சோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியில அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும், மூணாவதாக கவினோட கேஸ்லயே ஒரு தீர்ப்பு வராத நிலையில அஜித் குமாரை தொடர்ந்து மாரிமுத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. ஆறாவது இடத்தை தோண்டியப்போ அதுல கிட்டத்தட்ட 12 எலும்பு துண்டுகள் கிடைச்சதா நம்ம கடந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்திருப்போம். அதை கடந்த 4 நாட்களாக அங்க தேடும் பணி தொடர்ந்துட்டே இருக்கு. 28ஆம் தேதி மார்க் பண்றாங்க, 29, 30, 1 நேற்று வந்துட்டு 7வது ஸ்பாட்டை வந்துட்டு தோன்றுறாங்க. அப்ப அங்க தோண்டும் போது 7வது ஸ்பாட்ல அங்க எந்த ஒரு எலும்பு துண்டுகளும் கிடைக்கல அப்படின்ற நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த 6வது இடத்துல தோண்டப்ப எலும்பு துண்டுகள் கிடைச்சது இல்லையா, 12 எலும்பு துண்டுகள் கிடைச்சது இல்லையா. சோ அந்த இடத்தையும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு தோண்டி பார்க்கும்போது அங்க கூடுதலாக எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு தெரிய வந்திருக்கு. மொத்தமாக 25 எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கு. கிடைத்த இந்த 25 எலும்பு துண்டுகளும் வந்து பாத்தீங்கன்னா சிலது வந்துட்டு அது அழுகிய நிலையிலும், சிலது வந்துட்டு நல்லா உடஞ்ச நிலைமையும் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் எலும்பு கூட கிடைக்காம ஒரு பாகமா கிடைச்சிருக்கு. இப்ப தொட எலும்பா இருக்கட்டும், கை எலும்பா இருக்கட்டும், தாடை எலும்பா இருக்கட்டும், அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அங்க லோக்கல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த எலும்பெல்லாம் வந்துட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு அதிகாரி சொல்லியிருக்காங்க, இந்த எலும்பு துண்டுகள் பார்க்கும்போது எலும்பு துண்டு மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்காரு. பட் இன்னும் ப்ராப்பரா வந்துட்டு லேபுக்கு ஒன்றும் அனுப்பல. பட் லேபுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த எலும்பு துண்டுகள் வந்துட்டு யாரோடதா, ஆணோடதா, பெண்ணோடதா அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரிய வரும். நேற்று வரையும் அவங்க தோண்ல அந்த 7வது ஸ்பாட்லயும் 8வது ஸ்பாட்லயும் பாத்தீங்கன்னா எதுவும் கிடைக்கல. டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயம் மட்டும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு காலையில, அதாவது ஆகஸ்ட் 2 தேடும் பணி வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பாட் நம்பர் 9ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த தேடும் பணி இப்ப தொடர்ந்துட்டே இருக்கு. அதுக்கிடையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் தான், ஒரு விஷயம் ரொம்ப வந்துட்டு போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சாட்சிக்கார் சொல்றவங்க இல்லையா, பீமா, அவங்களுக்கு வந்துட்டு நேத்து வந்துட்டு அந்த எஸ்ஐடி டீம்ல உள்ள ஒரு அதிகாரி மஞ்சுநாத் கவுடா அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு தனியா அவங்கள வந்துட்டு பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு ரொம்ப தீவிரமா அவங்க கிட்ட கேள்வினா கேட்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஐடி டீம்ல இருக்கிற உயர் அதிகாரியான பிரணவ் மோகன் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆர்ஓ கிட்ட கொஸ்டின் பண்ணவோ இல்ல விசாரணை நடத்தவோ ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ல அது கொடுத்துருக்கனால அந்த ரைட்ஸ் இருக்கு. பாக்கி யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு போயிட்டு விசாரணை பண்றதுக்கோ வேற எதுக்குமே வந்துட்டு ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டைம்ல இவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. இந்த அனாமிகா, அந்த பீமா அப்படின்னு சொல்ற நபரோட வக்கீல் வந்துட்டு எஸ்ஐடி உயர் அதிகாரியான பிரணவ் மோகனுக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க. அந்த மெயிலோட ஃபார்மேட் தான் காலையில மீடியால வந்துட்டு இருக்கு. பீமாவோட லாயர் வந்துட்டு எஸ்ஐடி டீம்ல மஞ்சுநாத் கவுடாவை நீக்க சொல்லி அவருக்கு மெயில் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு வந்திருக்கு. அவர் யாரு சொல்லி பண்ணாரு, எதுக்காக பண்ணாருன்றது இனிதான் நமக்கு தெரிய வரும். இதுக்கு இடையில தான் அங்க உள்ள கிராம மக்கள் எல்லாமே வந்துட்டு சேர்ந்து கிராம துணை தலைவரான ஸ்ரீனிவாஸ் ராவ வந்துட்டு கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சையும் போராட்டமும் அங்க வெடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ரீனிவாஸ் ராவ்ன்றவர் தான் 1985 இப்போ 2025 வரையும் அங்க இருக்காரு. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் கொடுத்தாங்க, நாங்க புதைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அங்க தர்மஸ்தலால வந்துட்டு அன்ஐடென்டிஃபைட் பாடிஸ் வந்து நிறைய வரும். சோ போலீஸ் வந்து அதை ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க அனாதர் சவன் சொல்லிட்டு. சோ அதை எடுத்துட்டு போயிட்டு நாங்க இந்த மாதிரி பல இடத்துலயும் வந்துட்டு புதைச்சிருக்கோம். இப்ப கிடைச்சிருக்கிற அந்த 25 எலும்பு துண்டு கூட நாங்க புதைச்சதுல ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. நீங்க கேட்கலாம், இது ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் போலீஸ்னா சொல்லி தானே வந்துட்டு அனாத சடலத்தை புதைச்சிருக்காங்க, ப்ராப்பரா தானே ஃபாலோ பண்ணி புதைச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவர் சொன்ன எந்த விஷயம் சர்ச்சையை கிளப்புச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்துட்டு இந்த வன பகுதியிலயும் வந்துட்டு நாங்க புதைச்சிருக்க கூடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா வனப்பகுதியில நார்மலா நம்ம பீப்புள்ஸ் வந்து எக்ஸஸ் பண்ண முடியாது. துறை அதிகாரிகளோட பெர்மிஷன் இல்லாத நம்மளால அந்த வனம் ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்ற இடத்த வந்து நம்மளால எக்ஸஸ் கூட பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இவங்க போய் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அங்க புதைச்சிருக்கீங்க, நமக்கு எக்ஸஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு
1985 காலகட்டத்துல அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, நாங்க புதைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வியா வந்துட்டு கேக்குறாங்க, அந்த பாடிஸ் வரும்போது உங்களுக்கு தெரியாதா எப்படிப்பட்ட அந்த பாடி வந்து கொலை செஞ்சு வந்திருக்கா இல்ல ரேப் பண்ணி வந்திருக்கா அப்படின்றத பார்த்தா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, போலீஸ் எல்லாமே ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு UDR நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, அது கொடுக்கும்போது எங்கிட்ட வரும், இதை வந்து அந்த மாதிரி சடலங்களை தான் நாங்க புதைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சடலங்கள் அது கொலை செய்யப்பட்டதோ இல்ல ரேப் பண்ணப்பட்டுச்சோ அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் எதுவுமே உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸா இல்ல, UDR போட்டு வர சடலங்களை அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் அவர் சொல்லியிருக்காரு. பாக்கி எல்லா விஷயத்தையும் நீங்க போலீஸ்ட கேட்டுக்கோங்க, போலீஸ்க்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது, SIT டீம் வந்துட்டு கேட்பாங்க, அவங்களுக்கு நாங்க கொடுக்க ரெடியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்படி இந்த விஷயம் ஒரு பக்கம் சர்ச்சையா கிளப்பி இருக்கு. அவங்க எப்படி வனத்துல போயிட்டு வனத்துறை அதிகாரி பெர்மிஷன் இல்லாம புதைக்க முடியும், அந்த புதைச்ச பாடியும் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கிளைம் பண்ண முடியும், இப்போ எடுத்திருக்கிற இந்த 25 எலும்புத்துண்டுகளும் அங்க புதைச்சதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க டாக்குமெண்ட்ஸ் காமிச்சா இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படின்னு ஒரு சர்ச்சை அங்க கிளம்பிட்டு இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு விஷயமா நமக்கு தெரிய வருது, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப போலீஸ் தரப்பு கிட்ட அன்ஐடென்டிஃபைடு டெட் பாடியோட ரெக்கார்ட்ஸ் வந்து எரேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருது. இது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ரீனிவாஸ் ராவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இந்த மாதிரி எங்கிட்ட பாடி வரும் இல்லையா, அதை வந்துட்டு இங்க உள்ள லோக்கல்ஸ் அந்த மாதிரி ஆளை வச்சுதான் நம்ம வந்துட்டு குளிச்சு நாங்க வந்துட்டு புதைச்சிருக்கோம். சோ அதுல வேலை செஞ்ச ஒரு ஆளா கூட இருக்கலாம், எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்ககிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு வாங்கிட்டு போகும்போது நாங்க காசு கொடுப்போம் கூலிக்கு, அதுக்கான ரெசிப்ட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. அப்படி உள்ள ஒரு ஆளா இருக்கலாம், அவனோட கம்ப்ளைண்ட் டோட்டலா வந்துட்டு ப்ராப்பரா இல்ல, டாக்குமெண்டா இல்ல, പക്ഷെ எங்க கையில எல்லாமே டாக்குமெண்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இந்த விஷயம் அங்க உள்ள மக்களும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்மளோட கவின் கேஸ்லயே ஒரு தீர்ப்பு வராத நிலையில அஜித் குமாரை தொடர்ந்து இப்ப மாரிமுத்து அப்படின்ற ஒருத்தர் போலீஸால கொல்லப்பட்டிருக்காருன்ற ஒரு அதிர்ச்சி தகவல் நம்ம கிட்ட வந்திருக்கு. உடுமலைப்பேட்டையை சேர்ந்த மேல்கூர் மலையில வசித்து வந்தவர் தான் 40 வயதான மாரிமுத்து என்பவர். இவர் வந்துட்டு வனத்துறை அதிகாரிகளால கஞ்சா கேஸ்ல வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தோட உத்தரவின் பேர்ல வந்துட்டு அவரு ரிலீஸ் ஆகுறாரு. இதனால கோவம் அடைந்த அதிகாரிகள் வந்துட்டு அவர் மேல பொய்யான ஒரு கேஸ போட்டு அரெஸ்ட் பண்ணி சிறையில வச்சு பயங்கரமா ஒரு அடிச்சு பாத்ரூம்ல அவரை தூக்கிலிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு அவங்க உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கா அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. மாரிமுத்து தன்னாகவே உயிரிழந்தாரா இல்ல கொலை செய்யப்பட்டாரா அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோல உங்களுக்கு டீடைலா நான் போடுறேன். இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலால என்னென்ன நடக்குது அப்படின்றத தினமும் என்னோட சேனல்ல ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 9, 10, 11 ஸ்பாட்ல ஏதாவது எலும்புகள் சிக்குமா சிக்காதா, 13வது ஸ்பாட்ல ரொம்ப பெரிய அளவுல நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் செஞ்சிருக்காரு. நம்ம பஞ்சாயத்து தலைவரான ஸ்ரீனிவாஸ் ராவ் இதுல சம்பந்தப்பட்டிருப்பாரா, பீமாவை யார் சொல்லி விசாரணை செஞ்சாரு மஞ்சுநாத் கவுடா, இந்த மாதிரி பல விஷயங்களோட அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரையும் நன்றி.